ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 26, 2026. பலரும் நாங்கள் பிரம்மா பாபாவை பார்த்ததில்லை, எங்களது இந்த அதிர்ஷ்டம் தவறிவிட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் அவரை நாம் பின்பற்றத் தொடங்கினோமானால் அவரோடு இருப்பது போன்ற அனுபவம் ஏற்படும். பிரம்மா பாபா உண்மையான அர்த்தத்தில் தாய் தந்தையாக இருந்தார், வெறும் பேச்சளவிற்கு அல்ல. அவரது இதயம் பறந்து விரிந்திருந்தது. தந்தை என்று கூறுவதை விட அதிகமாக அவர் தாயாக இருந்தார். ஏனென்றால் சிவ தந்தை அவரை அனைவருக்கும் தாயாக ஆக்கியிருந்தார். அவரது சித்தத்தில் தாய் அன்பு இருந்தது. நாம் அவரை பின்பற்றுவோம், தாய் தந்தையாக ஆகிவிடுவோம். அனைத்து ஆத்மாக்களையும் பாலனை புரிவோம், அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இவ்வாறு ஒரு தாய் தந்தைக்கு குழந்தைகளிடமிருந்து பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இருக்கும். குழந்தைகளை தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்க வேண்டும், அவர்களுக்கு அன்பு வழங்க வேண்டும், அவர்களை ஆரோக்கியமாக ஆக்க வேண்டும். அவர்கள் வளர்ந்த பின்பு தன் வாழ்க்கையை சுயம் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நன்றாக வழிநடத்தும்படி திறமை படைத்தவர்களாக ஆக்க வேண்டும் என்று தாய் தந்தையருக்கு உள்ளுக்குள் எண்ணம் இருக்கும் அல்லவா? நாமும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் அவ்வாறு சிந்திக்க வேண்டும். நாம் அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களின் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம். பூர்வீகமான ஆத்மாக்கள் அனைவரையும் பரிபாலனை செய்ய வேண்டும். இவ்வாறு பரிபாலனை செய்வதற்காக சுயத்திற்குள் எண்ணத்தை தாரணை செய்வோம். நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன், மேலும் உலக நன்மையாளராவேன். எவ்வாறு சிலருக்கு இன்சார்ஜ் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. சேவை நிலையத்தின் இன்சார்ஜ், சேவை துறையின் இன்சார்ஜ். ஏனென்றால் அதன் மூலம் மரியாதை கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் நாமோ தன்னைத்தான் உலக மாற்றத்திற்கான இன்சார்ஜ் என்று நினைத்து கொள்வோம். இதில் மரியாதை, பெயர், புகழெல்லாம் கிடைக்காது. இதன் மூலம் மக்களது பார்வைக்கு கூட நாம் வராமல் போகலாம். ஆனால் நாம் மறைமுகமான ரூபத்தில் உலக ஆத்மாக்களை பரிபாலனை செய்து கொண்டிருப்போம். அப்படியும் ஒரு நாள் வரும், அப்போது முழு உலகும் நமக்கு மரியாதை கொடுக்கும், இயற்கையும் நமக்கு மரியாதை கொடுக்கும். ஏனென்றால் இயற்கையையும் நாம் பரிபாலனை செய்ய வேண்டும். அதனை நாம் சதோப்பிரதானமாக ஆக்க வேண்டும். இயற்கை தனது சக்திகளை இழந்துவிட்டது. இயற்கை இழந்த சக்திகளை நாம் அதற்கு மீட்டும் கொடுக்க வேண்டும். அனைவரும் நினைவில் வைப்போம், இயற்கையின் மூலமான சக்தி தூய்மை தன்மையாகும். தூய ஆத்மாக்களின் அதிர்வலைகள் இயற்கையை பரிபாலனை செய்கின்றன. ஒரு ஆத்மா தூய்மையாக தொடங்கிவிட்டார் என்றாலே அவரது தூய்மைத்தன்மை குறைவாக இருந்தாலும் கூட அந்த தூய அதிர்வலைகள் இயற்கையின் பரிபாலனை புரிகின்றன. இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், நான் இந்த உலகின் பூர்வீகமான ஆத்மா ஆவேன், உலக நன்மையாளராவேன். உலக ஆத்மாக்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். எப்போது நாம் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டுமோ அப்போது நம் மனதில் பிறர் பற்றி பொறாமையின் எண்ணம் எவ்வாறு தோன்ற முடியும்? பகைமை மற்றும் வெறுப்பு எவ்வாறு ஏற்பட முடியும்? பிறரை வீழ்த்த வேண்டும் என்ற மனப்பான்மை எவ்வாறு இருக்க முடியும்? நாமோ உலக நன்மையாளர்களாவோம். நாம் அனைவரையும் முன்னேற்ற வேண்டும். அவர்கள் முன்னேறுவதை பார்த்து நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும். அவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதை பார்த்து நம் மனம் பூரித்து விட வேண்டும். நமது இதயம் ஆனந்தமடைய வேண்டும். நமது சித்தம் குளிர்ச்சியடைந்து. இவையே உலக நன்மையாளரான ஆத்மாக்களின் லட்சணங்களாகும். எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன், உலக மாற்றத்திற்கான இன்சார்ஜ் ஆவேன். இதுவே எனது முக்கியமான கடமையாகும். மற்ற காரியங்கள் அனைத்தும் வெறும் நிமித்தத்திற்காகவே. ஆத்மாக்களுக்கு பலம் அளிப்பதுதான் எனது முக்கியமான கடமையாகும். நான் அடித்தண்டு பகுதியில் இருக்கிறேன், நான் வேர்பகுதியில் இருக்கிறேன். எனது ஒவ்வொரு எண்ணமும் உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சென்று சேர்கிறது. கவனத்தில் கொள்வோம், நாம் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போமானால் நமது உயர்ந்த எண்ணங்களின் பலம் உலக ஆத்மாக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த சூக்ஷ்மமான இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எண்ணங்களால் அனைவரையும் பரிபாலனை செய்து கொண்டே இருப்போம். இதுவே மிகப்பெரிய புண்ணியமாகும். கூடவே கவனம் வைக்க வேண்டிய விஷயம், நமது எதிர்மறையான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் பல ஆத்மாக்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன.
இது மிகப்பெரிய பாவமாகிறது. எனவே பிராமண ஆத்மாக்கள், பூர்வீகமான ஆத்மாக்கள் மிகப்பெரிய புண்ணியமும் செய்ய முடியும், மிகப்பெரிய பாவமும் செய்ய முடியும். எனவே இன்று முழு நாளும் 2 சுயமரியாதைகளை விசேஷமாக நினைவு செய்வோம். நான் பூர்வீகமான ஆத்மா, மேலும் உலக நன்மையாளராவேன். மேலும் கல்ப மரத்தின் வேர் பகுதியில் அமர்ந்து பாபாவிடமிருந்து சக்திகளை பெற்று முழு கல்ப மரத்திலும் பரவச் செய்வோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை முழு உலகிற்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்வதற்கான சேவை புரிவோம். இதன் மூலம் மிக பெரும் புண்ணியம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.